பிரச்சனை இல்லாம ஏதாவது ஸ்மூத்தா போகுமா நமக்கு லைஃப்ல? அந்த மாதிரி தாங்க இன்னைக்கு டே 3 பெரிய பிரச்சனை இந்த கிளையண்ட் வெப்சைட்ல. மார்னிங் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி டீமுக்கு எல்லாத்தையும் ஒர்க்கை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு எஸ்இஓ டீம் கிட்ட இந்த எஸ்இஓ ஆன் பேஜ் இஷ்யூலாம் முடிச்சுட்டு நீங்க சைட் காம் சப்மிட் பண்ணிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு மார்னிங் டிஸ்கஷன் போச்சு. டீமும் ஒரு 2 hours டீம் முடிச்சுட்டு எனக்கு அப்டேட் பண்ணாங்க. அப்பதான் என்ன ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணோம்னா, நம்ம சைட் மேப் பில்ட் பண்ணி சப்மிட் பண்றப்ப பேஜ் கிரால் ஆகல. கூகுள் வெப்மாஸ்டர் டூல பேஜ் கிரால் ஆகலைங்கிற எரர் வந்துச்சு. எங்களுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா ரோபோட் டெஸ்ட் செக் பண்ணோம் ஃபர்ஸ்ட் நம்ம. ஏன்னா அதுல ஏதாவது பாட் டிஸ்அலோவ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி செக் பண்ணோம். அதுலயும் எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன்னா, இந்த கிளைண்ட் வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி தான் சைட் பில்ட் பண்ணிருந்தாங்க. ஸோ அதுல அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா, சர்ச் இன்ஜின்ஸ் சர்ச் பண்றதை கிரால் பண்றதை டிசேபிள் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதனால என்னன்னா பேஜ் கம்ப்ளீட்டா கிராலே ஆகவே இல்லை. ஸோ அதை சரி பண்ணிட்டு மறுபடியும் ஒரு நியூ சைட் மேப் ஜென்ரேட் பண்ணி பேஜை சப்மிட் பண்ணி கிரால் பண்ணியாச்சு. ஸோ மார்னிங் ஒரு பிரச்சனையாச்சு. பட் அது என்னன்னா ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes அது என்ன ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கம்ப்ளீட்டா ஒரு ஆன் பேஜ் எஸ்இஓ நாங்கள் பண்ணோம். பேக்லிங்க் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முக்கியமான விஷயம் பிளாக் செக்ஷன் டிசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேஜும் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கிளைண்ட் இதுல என்ன ப்ராப்ளம்னா பேஜஸ் இல்லை, சிங்கிள் பேஜ் தான் வச்சிருந்தாங்க. ஸோ நாங்கள் இப்போ என்ன பிளான் பண்ணிட்டோம்னா மல்டிபிள் பேஜஸ் போட்டு அதை நல்லா ரேங்கிங் கொண்டு பண்ணணும்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒர்க்கை இன்னைக்கு சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு இந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டோம்.